நேருக்கு நேர் சந்தித்த சீமான் காளியம்மாள் அண்ணன் தங்கைகளின் பாசம் இன்னும் மாறவில்லை எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நற்பெயர்களையும் களங்கப்படுத்திட வேண்டும் என்பதற்காகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கங்கணம் கட்டி கொண்டு பல ஊடகங்கள் தெரியுது. அரசியல் கட்சிகள் வீழ்த்த நினைக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஊடகங்கள் கூட அந்த விஷயத்தை முன்னெடுக்குது அப்படின்னும்போது தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதில் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு எளிமையாக பழகக்கூடியவர்னு இருக்குல்ல, அந்த விஷயம்தான் காரணம். தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் கடைசி வரை என்னவோ அவர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு போவார். பலரை போல் பார்த்திங்கன்னா நின்று கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ஓடி காரில் ஏறுறது, உடனே பார்த்திங்கன்னா இல்லை யாரையும் பேசாமல் அனுமதிக்காமல் அந்த இடத்துலேருந்து ஓடுறதுங்கிற மாதிரியான எந்த விஷயமும் செய்யாமல் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டு அவர் காளியம்மாளை பிசிறுன்னு சொல்லிட்டார், இதனால் காளியம்மாள் கட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எப்படியாவது காளியம்மாளை கட்சியை விட்டு அனுப்பிவிட வேண்டும் நினைத்த அத்தனை திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி அவங்க பல பேட்டிகளில் எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, நான் போவதும் கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக சொன்ன பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு நாள் கிடைக்குமான்ட்டு இப்போ வரைக்கும் காளியம்மாள் அவர்கள் எதிலையும் கலந்துக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் நாகப்பட்டினம் கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் அவர்களோட பக்கத்தில் அருகில் அவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறதும் நேருக்கு நேர் சந்தித்து பேசின அந்த புகைப்படங்கள் காணொலிகள்லாம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருது. இது எதற்காக பரப்பப்படுகிறது அப்படின்னா, சாதாரணமாக கலந்தாய்வு கூட்டம்னு சொல்லிட்டு நம்ம இதை பதிவு பண்ணுறது மட்டும் கிடையாது. காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டே போயிட்டாங்க, இனி வரமாட்டாங்கன்னு கதறிக்கிட்டு இருந்த அத்தனை திராவிடர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இந்த காணொலி அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் அடுத்த முறை பெரிய அளவிற்கு ஏதாவது ஒரு அவதூறுகளை கொண்டு வாருங்கள், அது கட்சியை வலுப்படுத்த மேலும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த காணொலி நிறைவாக சொல்லி முடிச்சுக்கிறேன்.